வார்த்தைகள் மௌனத்தில் பேசுகின்ற மொழி காதல். இங்கு கீர்த்திசை சூரியன் திசை தோன்றிடும் மாறி மாறி போகிறது காதல் 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 காதல். ஹலோ, சொல்லிட்டேன்பா அவங்ககிட்ட. நான் இதை 3 ஆன்ல அனுப்பிச்சிட்டேன். அவங்க கிடையாது கஸ்டமர், அவங்க ரீசேலர். புரியுதுப்பா, நான் ரம்யா கிட்ட சொல்லியிருக்கேன், மேடம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணி கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் அதான் சொன்னாங்க, சரி சார் நான் ட்ரை பண்ணுறேன், பட் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லியிருக்கேன், வேறு என்ன பண்ணுறது. புரியுதுப்பா, என்னன்னு சொல்கிறேன்ப்பா. அப்பா நல்லா சொல்லு, ரெண்டுமே ரம்யா கஸ்டமர் தான். ரிட்டர்ன் வந்த ரெண்டுமே நம்ம தப்பு தான், ரம்யா கஸ்டமர் மேடம். ஒன்று வந்து மெட்டீரியல் நல்லா இல்லை, அக்செப்ட் பண்ணணும் நம்ம. அது அவங்க எனக்கு புரியுது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா டைட்டாக இருக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. சரியா, ஒரு பீஸு சார் இது டைட், அது நம்ம தப்பு தான். ஓகேவா, நம்ம தான் கட் பண்ணி போட்டோம். டைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க, உள்ளே போல சார் டைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அது இல்லாமல் அவங்க கரெக்டாக சொன்னாங்க, சார் இதில் டேகும் இல்லைன்ட்டாங்க. ஓகேவா, அது ரெண்டாவது அவங்க அனுப்பிட்டாங்க. நான் எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு, ரெண்டாவது எனக்கு பணமே வேணால் திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறேன். இன்ன வரைக்கும் அவங்க நான் ரீஃபண்ட் பண்ணலை, ₹1 கூட ரீஃபண்ட் பண்ணல இன்ன வரைக்கும். என்ன பண்ண சொல்கிறா அதுக்கு மேலே? வேறு என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் சொன்னேன், நான் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணேன். அதுக்காக இன்னொன்று வச்சுட்டு மனசு வர பண்ணீங்க இல்லை, வேறு யாருமே பண்ணலப்பா. 2 பேர் தான் ரீஃபண்ட். நான் நேற்று ரம்யாக்கிட்டே சொல்லிட்டேன், மேம் இது நான் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன், மொத்தமே எனக்கு 2 ரிட்டன் தான் வந்து அதில் 1 நீங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட மட்டும் தான் நான் ரிட்டன் எடுத்திருக்கேன் நான். சரியா, மொத்தமே நான் 2 ரிட்டன் தான் எடுத்தேன், அதில் 1 நீங்கன்னு எடுத்துருக்கேன். இன்னும் தான் 2 ரிட்டன் தான் வந்துச்சு நமக்கு, ஆனால் 1 வருஷம் பண்ணல. அதான் ஒரே ஒரு வித்தியாசம். அது புரியுதுப்பா, ஆனால் தப்பு நம்ம மேலே இருக்கிற. ரம்யா கஸ்டமர்லாம் விட முடியாது இல்லை, மாதத்துக்கு 10 ஆர்டர் மேலே போடுறாங்க. 10-12 ஆர்டர் போடுறாங்க. அந்த ஒரு இது வந்து அதுவாக அனுப்பிச்சுட்ருச்சுப்பா. எனக்கு என்னென்னா பத்தலைன்னு சொன்னது நம்ம தப்பு, தெளிவாக நம்ம கட் பண்ணி போட்டோம். சரியா, கம்ப்ளைண்ட் தான் விட்டுருணும்ப்பா. அது வந்து மற்றவங்களுக்காக இல்லை, நம்ம பண்ணுற எத்திக்ஸ்க்காக விட்டுருணும். அதுதான் நம்மளோட இது. நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பரை கொடுத்து இதை ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பேர் எடுக்கும்போது இது மாதிரி பண்ணக்கூடாது. அதுவும் அவங்ககிட்ட தெளிவாக சொல்லி உங்கள் ட்ரெஸ் நான் இன்னைக்கு பண்ணல, ட்ரெஸ் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லி. அது கூட பண்ணலாம். ஒரு 50 பீஸ் 100 பீஸ் வாங்கி கொடுத்தா மாமா வைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாமா போகிறவங்க எல்லாத்தையும் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு குரூப்பில் போட்டால் டெலிவரி கொடுத்துருந்தோம் நேராக போய். அதான் ஈஸிப்பா. இல்லை எப்படி அவங்க இது நைட் எடுக்கிறாங்களா, அதுக்காக சொல்கிறேன். எப்படி நைட் எடுக்கிறாங்களப்பா, அதே தான் சொல்கிறேன். அதையே அவங்க குரூப்பில் போடலான்றேன், வெயிலில் போகிறது. குரூப்பில் போட்டால் டக்குன்னு எல்லாரும் பார்த்து சொல்லிடுவாங்க. போகிறவனா இந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்கன்னு ஆட் பண்ணிட்டே வந்தால் லிங்க்கை கொடுத்து ஆட் பண்ணிட்டே வந்தால் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க, வந்ததுக்கு அதில் போட்டால் அவங்களும் கொஞ்சம் ஆர்டர் வந்துடும்ல, டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க.